8ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் விஜி. வணக்கம் சொந்தங்களே. இன்று நான் ஒரு விடயத்தை பார்த்தேன் சமூக வலைத்தளங்களிலே. அது பற்றி சில விடயங்களை கதைக்கலாம் என நினைக்கிறேன். பிடித்திருந்தால் பாருங்கள், எல்லாவிடில் தட்டிவிட்டு செல்லுங்கள். அர்ச்சனா டாக்டர் மோட்டார் சைக்கிளில் அவரது செயலாளருடன் செல்லும்போது போன் பாவித்து காணொளி போட்டது பற்றி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஊடகங்கள் விமர்சித்தது மட்டுமல்ல, பாராளுமன்றம் வரை இந்த தகவல் போய் சேர்ந்துள்ளது. சரியா? நான் கேட்குறேன், பாராளுமன்றத்தில் பேசுகிறதுக்கு வேறு விடயங்களே இல்லையா? இவ்வளவோ இந்த பேரிடர் காலத்தில் எத்தனையோ விஷயங்கள் என்ன இருக்குது. மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பேசி முடிவு கண்டார்களா? அல்லது பொருட்களின் விலைகள் பற்றி முடிவெடுக்கப்பட்டதா? அல்லது நிவாரண பணிகள் வழங்கி தீர்வுகள் காணப்பட்டதா? இதையெல்லாம் விட்டுவிட்டு டாக்டர் என்ன செய்கிறார் என்பதையே நோட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாடசாலை கல்வி சீர்திருத்தம் நேரங்கள் பற்றி ஆசிரியர் சங்கத்துடன் கதைத்து சரியான முடிவெடுக்கப்பட்டதா? இது எல்லாம் விட்டுவிட்டு டாக்டர் செல்வி எடுத்தது தான் சர்வதேச பிரச்சனையா இன்றைய நிலையில்? சிரிப்பாக இருக்குது. மக்கள் நாளுக்கு நாள் இறந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எல்லோரும் அதில் கவனத்தை செலுத்துங்கோ. மக்களை எப்படி காப்பாற்றலாம் அதை விட்டு அதை ஒரு சின்ன பிரச்சனையை பூதாகரமாக்கி கொண்டு திரியினோம். இப்போ நான் சமூக வலைத்தளங்கள்லையும் தான் தோன்றுத்தனமாக அந்த செய்தி, டாக்டர் போன் பாவிச்சிட்டார்ன்ற செய்தி வந்து, அதாவது அவரது சாரத்தியம் மோட்டார் பைக் டிரைவிங் செல்வி போட்டது என்று சொல்கிறீர்களே. நான் சொல்கிறத கேளுங்க. ரோட்டில் அவர் பைக்கில் போகும்போது யாருமே இல்லை. மழை நேரம், சரியா? அது ஒரு மழை நேரம். அந்த நேரத்தில் ஒருத்தரும் இல்லை. கௌசல்யா பின்னால் இருந்து அவதானித்து கொண்டு தான் இருந்தவா. கொஞ்ச நேர காணொளி முன்னும் பின்னும் பார்த்து அலர்ட்டாக இருந்து டாக்டருக்கு தகவல் சொல்லி கொண்டு தான் இருந்தவா. நல்ல அலர்ட்டாக தான் இருந்தவா. அவர்கள் படித்தவர்கள், சரி, அவர்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு நாக்கில் நரம்பு போகிறபடியெல்லாம் பேசக்கூடாது, சரியா? மற்றது, இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவரே இப்படி போன் பாவித்து டிரைவிங் செய்கிறார் என்று சொல்கிறீர்களே. இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, சரியா? நான் சொல்கிறத சிந்தித்து பாருங்க. அவர் இளையவருக்கு தான் முன்மாதிரியாக நடக்க வேண்டியவர் என்று சொல்கிறீங்களே. அப்போ இதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்களா? குடி, வெறி, பாயிண்ட் 1 சொல்கிறேன் கேளுங்க. குடி, வெறி, சமூக விரோத செயல், பீடி, சிகரெட், கொலை, குத்து, இவ்வளவும் டாக்டர்கிட்ட இல்லாமல் இருக்கிறது இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இல்லையா? ஒரு இளம் சமுதாயத்துக்கு இதில் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கா? இது நம்பர் 1. நம்பர் 2, நேர்மையாக கதைக்கிறாரு. அது முன்மாதிரியாக இல்லையா? அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு. எங்கே அரச டிசிசி மீட்டிங், எல்லா மீட்டிங், பாராளுமன்றம் பெற கதைக்கிறாரே. நேர்மைக்கு எடுத்துக்காட்ட அதே தாரக மந்திரமாக கதைக்கிறாரே. அது இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இல்லையா? தனது சமூக வலைத்தளங்களில் பிள்ளைகளுக்கு படிப்பு முக்கியம் என்று அடிக்கடி சொல்லுவாரே. அது முன்மாதிரி இல்லையா? தெரியவில்லையா? சிறுவர்களும் காணொளி பார்ப்பார்கள் என்று நாகரிகமாக கதையுங்கோண்டு அடிக்கடி சொல்லுவாரே.
அது உங்களுக்கு முன்மாதிரியாக தெரியவில்லையா? அவரின் பட்டம், பதவி, கௌரவம் இவை இளைஞர்களுக்கு முன்மாதிரி இல்லையா? சொல்லுங்க மக்களே. 100க்கு 90% நல்ல விடயங்கள் இருக்குது டாக்டரில். அதை விட்டு 10% தூக்கி பிடிச்சு கதைப்பது சரியா? அவருடைய வயது ஒரு இளம் வயது, 39 வயதாண்டு டாக்டரே அடிக்கடி சொல்லுறார். சரியா? அவர் இளைஞர்களுக்கு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி வாய் கூசாமல் போடுறியலே. நான் சொன்ன விடயங்கள் எல்லாம் முன்மாதிரியாக தெரியலையே, அந்த ஒன்று தான் இளைஞர்களை சீரழிக்குமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சரியா? அவர்கிட்ட வயது அவரும் ஒரு 39 வயது. அவர் கடவுள் இல்லை, ஒரு சாதாரண இளைஞராக இருந்து படித்து நல்ல ஒரு பதவியில் வந்தவர். இன்றைக்கு எம்பியாக இருக்கிறார். ஏதோ பெரிதாக அலட்டி கொள்ள வேண்டாம். சமூக வலைத்தளங்கள் எல்லாரையும் சொல்லவில்லை, ஒரு சிலர் இப்படி செய்கிறார்கள். சரியா? மற்றது இந்திய இன்னொரு செய்தி உண்டு. யார் மாவீரர் என்று ஏதோ ஒரு ஊடகத்தில் இன்றைக்கு கதைச்ச ஒரு விஷயத்தை பார்த்தேன். சரியா? அதையும் நான் உங்களோட கொஞ்சம் கதைச்சி பார்ப்போம். யார் மாவீரர்? சரியா? இப்போ எங்களோட பிரபாகரன் தலைமையில் விடுதலை புலிகள் ஆயுதமேந்தி மக்கள் வாழ வேண்டும் என்றதுக்காக தங்களோட உயிரை துச்சமென மதித்து இன்றைக்கு மண்ணுக்குள்ளே இருக்கிறார்களே, அவர்கள்தான் எங்களோட மாவீரர்கள். சரியா? அதை விட்டு ஆயுதம் ஏந்தியவர்கள் எல்லாரும் மாவீரர்கள் அல்ல என்று சிலர் வாய் பேசாமல் சொல்லினோம், மறைமுகமாக குத்தி காட்டினோம். ஏதோ மீட்பு பணியில் சிங்களவர்கள் செத்து மடிஞ்சிட்டினோம், அவதானா மாவீரர்ன்ற மாதிரி சிலர் சொல்லினோம். அது சிங்களவர்கள் மாவீரராக இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு தெரியும். தமிழனாக இருந்தால் எங்களுக்கு மாவீரர் எங்கட விடுதலை புலிகள் தான். சரியா? எங்கட இனத்துக்கு மாவீரர்கள். அவர்களும் அந்த அனர்த்த பணியில் செத்திருக்கலாம். சரியா? அதை மறைமுகமாக அவர்கள்தான் மாவீரர்கள், ஆயுதம் ஏந்தினவர்கள் எல்லாம் மாவீரர்கள் அல்லன்று ஒரு ஆள், நான் பேரை குறிப்பிட விரும்பல, ஊடகத்துக்கு ஒரு தமிழனாக இருந்து கொண்டு சொல்கிறாரே. ஏன்னா நாக்கில் நரம்பில்லாமல் இது எல்லாம் பார்த்து கொண்டு இருக்க வேண்டி கிடக்கு. இன்றைக்கு நான் அந்த பேரை சொன்னால் நாளைக்கு என்ன கொமாண்ட் பாக்ஸில் எல்லாம் மாறி மாறி பதில் வரும். நீங்களே ஊகித்து கொள்ளுங்க அப்படி சொன்னவர்கள் யாராக இருக்குமெண்டு. சரியா? அர்ச்சனா எம்பின்ற ஆபத்தான சாகசம் உண்டு சில ஊடகங்கள் தலைப்பில் போட்டிருக்கிறார்கள். அவரை இன்றைக்கு எத்தனையோ பேர் விமர்சிக்கணும், பரவாயில்ல. மற்றது ஆடம்பர ஊர் செய்தியிலே உண்டு, ஆடம்பர நிகழ்வுகளை தவிர்த்து, சரியா, அதை தவிர்த்து எல்லாரும் இயேசு கிறிஸ்து நிகழ்வை கொண்டாடுங்கள் என்று ஆயர், அதாவது மறைமாவட்ட ஆயர் தெரிவித்துள்ளார். சரியா? இன்னொரு விஷயம், பொன்னம்பலம் கட்சியினர் சரியா சாதி சொல்லி தையிட்டி விகாரையில் சண்டை பிடித்து அரசியல் செய்யும் போது சரியா ஏனைய மக்களை அனர்த்த பிரச்சனைகளை கதையுங்கோவர் கட்டின புத்தர் சிலையை கோயிலை இடிக்க முடியுமா? இடித்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். நடக்க முடியாத ஒன்றுக்காக வலுந்து கட்டி வச்சு அதை பாவித்து அரசியல் கடைசி வரை செய்யாதேங்க. தயவு செய்து கேட்குறேன். சரியா? மக்களோட பிரச்சனைகளை கதைங்கோ. பாராளுமன்றத்தில் அந்த தையிட்டி விகாரையை வைத்து சில அரசியல்வாதிகள் அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள். சரியா? வேண்டாம். மற்றது இன்னொரு விஷயம் வடக்குக்கு அனுப்பப்படுற நிதிகளில் பெரும்பான்மை எங்கள் இதுவரை காலமும் திரசேரிக்கு பயன்படுத்தப்படாமலே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. இத்தனை காலமும் இப்போ அனுரா தான் கொஞ்சம் அவரும் கொஞ்சம் ஊழல் ஒழிக்கிறாள்
பயன்படுத்துகிற எங்களுக்கு அனுரா செய்தா என்ன ஆர் செய்தா என்ன நாங்கள் பிரித்து கதைக்கல. சரியா, மக்கள் எல்லாரும் ஒரினமாக தான் இருக்கணுமென்று விரும்புகிறோம். டாக்டரும் அதைத்தான் சொல்கிறார், நீங்கள் பிரிவினை கதைக்க வேண்டாம், மக்கள்ண்டா எல்லாரும் இனம் வெறு இல்லம் சாதி சமயம் இல்லாமல் ஒருத்தராக இருக்கணும். அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். சரியா, இப்போ இந்த நிதியை திரசேரிக்கு அனுப்புகிற போது டாக்டர் அர்ச்சனா எத்தனை தடவை அதை சுட்டி காட்டியிருப்பார். அரச ஊழியர்களிடமெல்லாம் கேள்வி கேட்டிருப்பார். அரசாங்கம் தந்த பணத்தை பயன்படுத்துங்கோன்னு தான் சொல்லி கேட்குறார். சண்டை பிடிக்க இல்லை. சரியா, பிள்ளையா விளங்குறீர்கள். டாக்டர் அனுராக்கு எதிரான ஆளுண்டு கடைசி வரை இல்லை. சரியா, மக்கள் பயன்பெறணும். டாக்டர் கதைக்கிறதால தான் அனுரா அரசாங்கம் அப்படியாவது அனுரா அரசாங்கம் நல்ல வேண்டிய ஆட்கள் ஆக்டிவாக இயங்கட்டும் என்ற நல்ல எண்ணம் தானே ஒழிய யார் மீதும் குற்றம் சாட்டுவது அல்ல. தயவு செய்து அதை புரிஞ்சு கொள்ளுங்கோ. டாக்டர் யாருக்கும் எதிரானவர் அல்ல. ஏழை மக்கள் பயன்பெற வேண்டும், இதுதான் அவற்ற நோக்கம். அதை விட்டு பிரித்து கதைக்கிறோம், பிரித்து பார்க்குறோம். இன்னும் அனுரா அரசாங்கத்திட்ட எதிர்கட்சியிலேருந்து கேள்வி கேட்கத்தான் அவைகளும் விழிப்போடு செயற்படுவார்கள். ஒரு நாட்டுக்கு எதிர்கட்சி சிறப்பாக இருந்தால் தான் அந்த நாட்டில் ஜனநாயகம் சீராக உதவும். இது நாங்கள் படிக்கிற காலத்தில் படித்தனாங்க. அப்படித்தான் அந்த வகையில் தான் டாக்டரும் அந்த கேள்வியை நேருக்கு நேராக கேட்குறாரு. அதால் தான் இன்றைய நாட்டில் இவ்வளவு நடக்குது, நல்லது நடக்குது. அனுப்பப்படுற நிதிகளுக்கெல்லாம் கணக்கு காட்டி பயன்படுத்தணும் என்ற நிலை இன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்குது. சரியா, அரசாங்கமும் அதைத்தான் செய்கிறார். இங்கே கேள்வி கேட்க அரசாங்கம் ஆக்டிவாக இயங்கணுமென்றது தான் எங்களோட கருத்து, தமிழ் மக்களோட கருத்தை ஒழிய அனுரா இதுவரை உள்ள அரசாங்கங்களில் இவ்வளவோ சிறந்தவர் அனுரா தான். ஆனால் சரியா, அவரை நாங்கள் சிறப்பாக இயங்க வைக்கிறதுக்கு எங்களோட தமிழை சார்பில் டாக்டர் தேவை. சரியா, நாங்கள் பிரித்து கதைக்கல. சிங்களவர்களும் எங்களோட இனம்தான். சரியா, பிரிக்கலை. சிலர் பிரித்து கதைக்கிறதால தான் நாங்களும் சில கதைகளை சொல்ல வேண்டியிருக்கு. ரத்தத்தில் சிங்களவன் என்ன தமிழன் என்ன, எல்லாரும் சாகிற போது செத்தா உயிர் இல்லை, இருக்கிற போது இவ்வளவு அட்டகாசங்களும் என்ன இருக்கிற போது அமைதியாக ஒற்றுமையாக பகையை மறந்து இருப்போமென பிள்ளையா விளங்கி கொள்றீர்கள். நாட்டில் இனவரிய நாங்கள் பிறப்பு இல்லை. ஒரு சிலர் சொல்கிறதால தான் நாங்கள் அப்படி கதைக்க வேண்டியிருக்கு. ஒற்றுமையான ஆட்சி நாட்டில் இலங்கை நாடு ஜனநாயகமாக விளங்கணும். இதுதான் எல்லா அரசியல்வாதிகள்டையும் விருப்பம். மனதில் விருப்பம் இருக்குது. ஆனால் டாக்டர் அதை நேர கதைச்சி செய்விக்கிறார். ஆக்டிவாக நாடு இன்றைக்கு இயங்குதுண்டா தமிழன் சார்பில் டாக்டர் அர்ச்சனா மட்டும்தானே, மாற்று கருத்தே இல்லை. அதை விளங்கி கொள்ளுங்க. சரியா, அதை விட்டுட்டு கண்டபடி நாங்கள் இனவரி கதைக்கிறோம் அது கதைக்கிறோமெல்லாம் சொல்லாதீங்க. தையட்டி விகாரைகளில் வைத்து கதைக்காதீங்க. சரியா, அரசியல் செய்ய வேண்டாம் யாரும். சரியா, மற்றது மற்ற வேறு நியூஸ்களை பார்க்க போனால் அரச அறிவித்தல்கள் எல்லாம் இனி மும்மொழியில் வெளியிட வேண்டும். ரைட்டா, இலங்கை அனுரா அரசாங்கத்திற்கு 5 ஆண்டு சிறை உதயன் கம்மன்வெல தெரிவிப்பு. அவர் அடுக்கடுக்க பல குற்றச்சாட்டுக்களை அரசாங்கத்தின் மீது வைத்து கொண்டு வரார், நாங்கள் இல்லை. சரியா, பல பிரச்சனைகள் எல்லாம் முன்வைத்து கொண்டு வருது. மற்றது டாக்டர் மாடி வீட்டில் வெள்ள நேரத்தில் மாடி வீட்டில் சொகுசாக வாழ்ந்தவர் என்று சொல்லி வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வந்தது சில செய்திகள். சரியா, அதுக்கு இப்போ நான் சொல்கிறேன், டாக்டர் தன் நிவாரண பணிகளை மக்களை சந்தித்து மேற்கொண்டு தான் வாரார். அது பற்றி யாரும் பெரிதாக பேசவில்லை. நல்ல விடயங்கள் தெரியாதா டாக்டர் செய்கிறது? அவர் ஏதோ சில விடயங்கள் செய்தால் அதை மட்டுமே ஒலிபரப்பு செய்கிறார்கள். பேரிடரில் டாக்டரின் சிக்கித்தான் இருந்தவர் மக்களை போல். அவற்றை வீட்டை சுற்றி வெள்ளம் காப்பாற்றப்பட்டு வீட்டை சுற்றி ஒரு
மேல் மாடியில் இருக்கிற போது கீழே வெள்ளத்தால் சூழப்பட்டு வெளியில் வராதபடி சாப்பாடுக்கு கூட போக வழி இல்லாமல் டாக்டரும் ஒரு வீட்டுக்குள்ளே பாதிக்கப்பட்டு தான் இருந்தவர். அதை மறந்து அவர் மக்களை பார்க்க வரையில்லையேண்டு வாய் கூசாமல் சொல்கிறிய. இன்றைக்கு டாக்டர் நேற்று சாவச்சேரி மக்களை சந்தித்து எல்லாம் பாருங்க பல நிவாரண பணிகளை எல்லாருக்கும் மக்களை சந்தித்து செய்து கொண்டு வாரார். ஏன்னா அவரும் ஒரு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் அவர் அப்படி இருந்தும் மோட்டர் பைக் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு உதவணுமென்று தன்னை நிலையை விட்டு அதாவது தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறன்றதை விட்டு ஓடி வந்து நிவாரண பணிகளை செய்கிறார். சரியா? நேரடியாக சென்று மக்களை கதைச்சு அவைக்கு என்ன பிரச்சனை, இந்த மீனவ சமுதாய பிரச்சனைகளை எல்லாம் கேட்டு எல்லாம் கதைக்கிறார். இதுகளையும் செய்யுங்க. அவர் நல்லா செய்வார், மக்களுக்கு சேவை செய்வார். அவர் தன்னை நம்பி வாக்களித்தவைக்கு உதவி செய்வார். பல உணவு பொதிகளை அவர் வாகனத்தில் கொண்டு வந்து இறக்கி பகிர்ந்தவர். சரியா? அவர் செய்யலை, மக்களை விட்டுட்டு சொகுசா வாழ்கிறார், இப்படி சொல்ல வேண்டாம். சரியா? எங்களோட டாக்டரை பற்றி அவருக்கு தெரியும், அவர் செய்வார். அவர் இத்தனை பாதிப்பில் இருந்தும் விட்டு ஓடி வந்து செய்கிறாருண்டா பாருங்கவனை கொஞ்சம். சரியா? அவற்ற பக்கம் உள்ள விஷயங்களில் இருந்து பாருங்கள். சரியா? வேறு என்ன, இன்றைக்கு ஒரு சின்ன தகவல் உண்டு உங்களுக்கு நான் சொல்லுவோம். ஒரு மருத்துவ குறிப்பு மாதிரி, அந்த ஒரு இறால் சாப்பிடுபவர்களுக்கு இறால் சாப்பிடுவது பாதுகாப்பா இல்லையா என்று. சரியா? ஒரு சின்ன ஒரு விளக்கம் உங்களுக்கு. இறாலில் கொலஸ்ட்ரால் அதிகம் என்று சொல்லி அதனை சாப்பிடுவதை தவிர்க்கிறார்களாம். இறாலில் கொலஸ்ட்ரால் அதிகம் என்று சிலர். சரியா? இறால் உண்பது நல்லது, அதனை மீண்டும் உண்ணத் தொடங்கி. சரியா? இறால் நல்ல சத்து, அதாவது கொலஸ்ட்ரால் இறாலில் அதிகமாக இருக்குது. இந்த கொலஸ்ட்ரால் மனிதனில் தீய கொலஸ்ட்ரால் எனப்படும் LDLின் அளவை அதிகரிக்க மாட்டாது. அதாவது நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ராலை இது அதிகரிக்காது. அத்துடன் இறாலில் பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பதார்த்தங்கள், விட்டமின்கள், கனி உப்புக்கள் போன்ற பல சத்துக்கள் காணப்படுகின்றன. எனவே இறால் மிகவும் ஆரோக்கியமான ஒரு உணவு. அதால் தான் இன்றைக்கு உலக சந்தையில் இறாலுண்ட விலை அதிகமாக காணப்படுது. இறால் சாப்பிடக்கூடாதுன்ட்டு சொன்னால் அந்த ஒவ்வாமை உடல் தடித்து கடிக்கிறவ இறாலை சாப்பிட்றத தவிர்க்கணும். சரியா? ஒழிய அவர்கள் இறாலை மட்டும் இல்லை, எந்த கிரந்தி ஏற்படுத்துகிற உணவையும் அவர்கள் தவிர்க்கணும். மற்றும் அவர்கள் தவிர்க்கணுமே ஒழிய இறால் சாப்பிட்றது ஆரோக்கியமான உணவு. அதால் தான் இன்றைக்கு அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. சரியா? அதை விட்டுட்டு அதில் கொலஸ்ட்ரால் இருக்குது தின்னக்கூடாது. அதில் இருக்கிற கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால். சரியா? இதுதான் இன்றைய ஒரு சின்ன தகவல். சரியா? வேறு என்ன, உயிரிழப்புகள் அதிகரித்து கொண்டு வருகின்றது. நாட்டில் மேலும் மழைகள் பெய்யக்கூடும், அதிகரித்து பருவமழைகள் பெய்யக்கூடும். ரைட்டா? உணவில் உணவுண்ட ஆரோக்கியம் தொடர்பாக பாதிப்புகள் ஏதாவது நிகழ்ந்தால் உடனே அறிவிக்க சொல்லி அறிவித்தல்கள் கொடுத்திருக்கிறார்கள். மக்களுக்கு எந்த ஆபத்தும் உணவால் ஏற்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு கூறப்பட்டிருக்கு. சரியா? மழைகள் தொடர்ந்து. இவ்வளவும் தான் இன்றைய நாளுக்கான செய்திகள். சரியா? வணக்கம். இத்துடன் இந்த காணொளியை முடித்து கொள்கிறேன் நண்பர்களே.